கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் டுடே இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு நண்பர்களே, மன்னிக்கவும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் பார்க்க போகிறோம். ட்ரா நம்பர் 35 14/1/2026 ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் இந்த கேஎல் போர்டு சீலை மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் மெம்பர்ஷிப்க்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இல்லைன்னா உங்களால் ஜாயின் பண்ண முடியாது, மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கையும் பார்க்க முடியாது. டுடே 699 ரிசல்ட், ஓகேங்களா? இப்போ நம்ம தனலட்சுமி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஸ்ரீசக்தி லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ணிடுவோம். டுடே மெம்பர்ஷிப் கெஸ்ஸிங்கில் பார்த்துக்கிட்டோம்னா ஏபிசி ஆல் போர்டில் வந்து பிசி 99 பாஸ், ஓகேங்களா? பிசி 99 பாஸு. அதுபோக எல்லாத்துலேயும் நம்ம ஹைலைட்டாக 9 வச்சு ஆடி இருந்தோம். பட் ஆனால் 6 நம்மளுக்கு கன்ஃபியூன் வரல. பட் டபுள்ஸ்னே நம்மளுக்கு தெரியாது. 9, 8 தான் ஆக்சுவலி இன்றைக்கி வரணும். பட் ஆனால் அடித்தது ஃபுல்லாக உல்ட்டாவான அடி. இதில் நமக்கு 4 டிஜிட்டே ஒரு மிஸ்ஸுங்க, சரியான மிஸ்ஸுங்க. 4 டிஜிட் வந்து சரியான ட்விஸ்ட்டு. என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 டிஜிட்டு 8679 வச்சுருக்கோம். அடித்தது 8699, ஓகேங்களா? இதுதான் ஆக்சுவலி இப்படி இந்த பேட்டர்ன் வச்சுருந்தோம். பட் ஆனால் அடித்தது இந்த பேட்டர்ன், ஓகேங்களா? ரொம்பவே சேடு. இதில் அடிச்சிருந்தோம்னா சரியான ஒரு நல்ல ஒரு தரமான ஒரு ட்விஸ்ட்டு. அதுபோக ஏபிஎஸ்சி பிஜியில் வந்து நம்ம 59 வச்சுருந்தோம். அடித்தது 69. இல்லைன்னா அதுலேயே 2 செட்டு நமக்கு பாஸ் ஆகிருக்கும். ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு, ஓகேங்களா? 59 தான் ஹைலைட்டாகவுமே இருந்துச்சு. பட் ஆனால் என்ன கணிப்பில் அடிச்சிருந்தால 69 தூக்கி உல்ட்டா பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். நம்மளுக்கு வீடியோலையும் மெம்பர்ஷிப்கான ஒரு கெஸ்ஸிங்லேயும் வீடியோலையுமே இரண்டுமே நம்மளுக்கு பிசி 99 ஆல்போர்டில் 99 ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின்னிங்கை நோக்கி நம்ம சேனல் போகுதுன்றதுக்கு இதுவே ஒரு எக்ஸாம்பிள். மறக்காமல் எல்லாருமே நம்மளுடைய கேஎல் போர்டு சீன்ற ஒரு மெம்பர்ஷிப்பில் மறக்காமல் ஜாயின் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு பண்ணுங்கள். யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணால் இருக்குங்களோ கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு டக்குன்னு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா 567 4 நம்பர் தான், ஓகேங்களா? 809, ஓகேங்களா? 809 682, ஓகேங்களா? 682 340 291, ஓகேங்களா? அந்த 5 நம்பர் தான், ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோ ஷார்ட்டாகி முடிச்சிருவோம். 567 809 682 340 மற்றும் 291 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் தான். அது பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபிஏசி பிசி பிசி, ஓகேங்களா? ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம், ஓகேங்களா? இதில் இப்போ நம்ம ஃபஸ்ட் நம்ம ஹைலைட்டாக எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு சான்சஸ் உள்ள ஒரு நம்பர் 55, ஓகேங்களா? 5 5 5 9 5 0 எல்லாமே ஹைலைட்டு 5 தான், ஓகேங்களா? அதுக்கடுத்து 6 2 இன்னும் ஒரே ஒரு நம்பரை பார்த்துட்டு வீடியோ ஏதோ ஏபிஎஸ்சி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை முடிச்சுக்கிறோம், சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த 5 5 0 ஹைலைட்டாகவே இருக்குது. பார்த்து லிமிட்டாக ப்ளே பண்ணுங்க. 5 9 ஹைலைட்டு தான். இதை உல்ட்டா பண்ணி 9 5 கூட மாற்றிக்கிறோம், ஓகேங்களா? இதுதான் நம்மளுக்கு இதிலேருந்து என்ன தெரியுது, 5 9 நாளைக்கு நம்மளுக்கு ஹைலைட்டாக இருக்குன்றது தெரியுது. எதுக்கும் நாளைக்கு 59ன்றதை ஹைலைட் பண்ணி விளாண்டுக்குங்க. எப்படின்னா ஒரு சின்ன ட்ரிக்ஸ் வரேன், ஓகேங்களா? 3 டிஜிட்டே சொல்கிறேன், அதை இப்படி உல்ட்டா பண்ணிக்கோங்க. 509 to 599, ஓகேங்களா? அதுக்கடுத்து 590 to 599 இப்படி ட்ரை பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? ஒரு சின்ன ட்ரிக்ஸ்
ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஆகிடுச்சுன்னா ஒரு நல்ல ஒரு லக். சரிங்களா? இப்போ வாங்க, இப்போ நம்ம என்னென்ன கெஸ்ஸிங் அடுத்து நம்ம பார்க்க போகிறோம்னு பார்த்துக்கிட்டோம்னா 4 டிஜிட் தான் டுடே. 4 டிஜிட்டில் ஃபஸ்ட்டு நம்ம ஹைலைட்டாக செக் பண்ணக்கூடிய ஒரு நம்பர் 0762. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு நம்பர். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 5021. ஓகேங்களா? இந்த 2 நம்பர் தான், பார்த்து கவனமாக ப்ளே பண்ணிக்கோங்க. 0762 5021 ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்குது. பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஏ போர்டு 6 முடிச்சிருக்காங்க இல்லையா? ஏ போர்டு 6 முடித்தனால நமக்கு இறங்கக்கூடிய ஒரு நம்பர் ஃபஸ்ட்டு நம்பர் 5க்கு அடுத்தாப்பில் நம்மளுக்கு எதிர்பார்க்கக்கூடிய வர்றதுக்கு சான்சஸ் இருக்கக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான நம்பர் தான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஏ போர்டை பொறுத்தளவு டெய்லி நம்ம கெஸ்ஸிங் கொடுத்துட்டு தான் இருக்கோம். சரிங்களா? நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரவங்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுங்க. அடுத்து நம்ம சைவர் பார்க்க போகிறோம். அடுத்து 4. ஓகேங்களா? இந்த நம்பர் தான் நாளைக்கு நம்ம ஏ போர்டில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் 504. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் ஆல் போர்டு தான். ஓகேங்களா? ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் நம்ம அப்போயே சொன்னது தான், ஹைலைட்டாக 59007. ஓகேங்களா? இதே வேணால் நீங்கள் 3 டிஜிட் பாக்ஸாக வேணால் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? 590 அப்புறம் 907. ஓகேங்களா? பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு எல்லா கெஸ்ஸிங்கையுமே எல்லாத்தையுமே நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. மீண்டும் நல்ல ரிசல்ட்டுகள் சந்திப்போம். இதில் நம்மளுக்கு இன்னும் ஒரு 1.5 மாதம் ஆகிப்போச்சு. இதில் இன்னும் நம்மளுக்கு சி போர்டை பொறுத்தளவு 8 மட்டும் வரலை. யாருக்கெல்லாம் இந்த நம்பர் தெரியும், யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்கன்றத சி போர்டு 8ன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் வரலை ஃபாலோ பண்ணுறவங்க ஒவ்வொரு நாளைக்கும் 10 ப்ளஸ் பண்ணிகிட்டே போங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஃபாலோ பண்ணி அடிக்கிறவங்க நிறையா இருக்காங்க. அப்படி நம்ம குரூப்பில் நம்ம சப்ஸ்கிரைபர் யாரெல்லாம் ஃபாலோயிங் நம்பர் ஃபாலோ பண்ணிவிட்டு வரீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஆட்கள் நிறையா இருந்தால் நம்மளும் புதுசாக ஃபாலோயிங் நம்பரை தூக்கிடலாம். ஓகேங்களா? ஃபாலோயிங் நம்பர் சிங்கிள் போர்டும் தூக்கலாம், ஏபிசிபிசியும் தூக்கலாம், 3 டிஜிட்டும் தூக்கலாம். நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எந்த டைப் ஆஃப் கமெண்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எஃபோர்ட் போட்டு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய இன்றைய கெஸ்ஸிங் இனிதாக முடிந்தது. மீண்டும் நாளை ரிசல்ட் ரிவியூவில் சந்திப்போம். டிஸ்க்ளைமர்: ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங், நாட் ஃபார் பெட்டிங். இங்கு எவ்விதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதை யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் வீடியோஸ் ஒன்லி. இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கிற்கான மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும். இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.